த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாட்டில் மதுரையில் நடந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் கிட்டத்தட்ட பல்லாயிரம் கிலோமீட்டர் கடந்து டெல்லியில் பெரும் புயலை ஏற்படுத்தியிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் ஒரு பக்கம் இந்த விவகாரம் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல நாடாளுமன்றத்துக்குள்ள திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில மிகப்பெரிய வார்த்தை போரும் இதனால வெடிச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கிறேன். அதனால நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய விவகாரம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான வழக்காக மாறி இருக்கு. தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க? அதாவது இந்த கார்த்திகை தீபம் ஏற்றது அப்படின்ற விவகாரத்தில் தனி நீதிபதியான ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவை சென்னை ஹைகோர்ட்டுடைய டிவிஷன் பெஞ்ச், அதாவது 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு உறுதி செஞ்சிருக்கிறாங்க. இதை தள்ளுபடி செய்யணும் அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அந்த மனுவில் அவங்க என்னென்ன மாதிரியான முக்கிய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க? இந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய இடம் தர்கா அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெறும் 15 மீட்டர் தான் இருக்கு. அதனால எந்த அசம்பாவித சம்பவமும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தமிழ்நாடு அரசு அந்த இடத்துல நாங்க தீபம் ஏற்ற அனுமதிக்கல. அது மட்டும் இல்லாம இந்த தீபம் ஏற்றது அப்படின்றது பல நூறு வருஷங்களா பின்பற்றி வரக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதாவது அந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தீபம் ஏற்றுறதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் ஏற்றணும். அதுக்கான அனுமதியை நாங்க கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது சென்னை ஹைகோர்ட்டுடைய ஆர்டர்னால ஏற்பட்டிருக்கு. அதனால உடனடியா உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்துல தலையிட்டு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இரவு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி அளவில் அவசரமா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த அப்பீலை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்னாடி போய் வாய்மொழியா, அதாவது ஓரல் மென்ஷனிங் அப்படின்னுவாங்க, அந்த மாதிரியான ஒரு மென்ஷனிங்கை முன் வச்சிருக்கிறாங்க. அப்போ தலைமை நீதிபதி என்ன சொல்லிட்டாரு? நீங்கள் சரியான ஆவணங்களை எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஆஸ் பர் தி லிஸ்ட் உங்களுடைய வழக்கு பட்டியலிடப்படும் அப்படின்றத சொல்லிட்டாரு. ஆனால் இதில் என்ன ஒரு டிராமாட்டிக்கான விஷயம் அப்படின்னா, இந்த மனுதாரர் சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண அந்த ராம் ரவிக்குமார்ன்ற மனுதாரர் இருக்கார்ல, அவர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்துல நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு கண்டவனிக்கு கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தலைமை நீதிபதி இதெல்லாம் எதுவுமே பேசாதீங்க, வழக்கு வரட்டும், அப்ப நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதனால சென்னை ஹைகோர்ட்லயும் இந்த விவகாரம் அடுத்தடுத்து எதுவும் போகாத ஒரு நிலை அப்படின்றது ஏற்பட்டுருச்சு. திங்கட்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது உச்சநீதிமன்றத்தில் நடந்த விஷயமா? அப்படியே நாடாளுமன்றத்தில் அப்படியே ஒரு ஒரு அனல் பறக்கக்கூடிய விவாதம், ஒரு பெரிய புயல் வீசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக தான் மாறி இருந்தது. என்ன ஆயிருந்தது? மாநிலங்களவையில் திருச்சி சிவாவாகட்டும், மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருப்பரங்குன்றம் விவகாரம் சம்பந்தமா விவாதம் நடத்தணும் அப்படின்ற ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அப்படின்றத கொடுத்திருந்தாங்க. ஆனா அவை தலைவராகவும் துணை குடியரசுத் தலைவராகவும் இருக்கக்கூடிய சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதை ஏற்க மறுத்துட்டாரு. கடுமையான கூச்சல் குழப்பம். திருச்சி சிவா அவர்கள் எந்திரிச்சு நின்று, இதெல்லாம் நான் சரியே கிடையாது, நாங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி விவாதிக்கணும்னு நினைக்கிறோம், தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, மத மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இப்படியான முக்கியமான விஷயத்தை கூட நீங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றது நல்லாவே இல்லை அப்படின்னு அவர் ஒரு ஒரு சத்தம் கொடுக்குறாரு. ஆனால் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதை முழுமையாகவே நிராகரிச்சுறாரு. வழக்கமான அலுவல்கள் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லி மற்ற உறுப்பினர்களை பேசவும் சொல்லிடுறாரு. கடுப்பான திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வெளியே பத்திரிகையாளர்கிட்ட சந்திக்கும் பொழுது அவைத்தலைவர் நடுநிலையுடன் நடந்துக்கல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சாங்க. மாநிலங்களவையிலேயே இப்படின்னா மக்களவையில இன்னும் பிரச்சனை பெரிய பூதாகரமா வெடிச்சது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா திமுகவுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு அவர்கள் மக்களவையில இந்த விவகாரம் குறித்து பேசணும் அப்படின்னு காலையிலே அவரும் நோட்டீஸ் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய கனிமொழி அவங்களும் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. கரெக்டாக 11 மணிக்கு அலுவல்கள் தொடங்கின உடனேயே கேள்வி நேரம் அப்படின்றது, கொஸ்டின் அவர் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. உடனே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, மற்ற எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, திருப்பரங்குன்ற விவகாரத்தை விவாதிக்கணும், அதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க அப்படின்னு கோஷம் எழுப்புறாங்க. அதுக்கும் சபாநாயகர் ஓம் பிர்லா இல்ல முடியவே முடியாது அப்படின்றத மறுத்துடுறாரு. அதுக்கப்புறமா இவங்களுடைய கோஷம் அதிகமானது தொடங்கி அவர் என்ன சொல்றாரு? சரி,
கேள்வி நேரம் முடியட்டும், ஏன்னா 12 மணி வரைக்கும் கேள்வி நேரம் அப்படின்றது போகும், அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க தொடர்ச்சியா கோஷங்கள் எழுப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் மாநிலங்களவையில பண்ண மாதிரி மக்களவையில இருந்து அவங்க வெளிநடப்பு பண்ணல. ஏன்னா அவங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும் அப்படின்ற ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கு. சரியா 12 மணிக்கு மேல இந்த கேள்வி நேரம் அப்படின்றது முடிஞ்சதுக்கு அப்புறமா 0 ஹவர், பூஜ்ய நேரம் அப்படின்றது தொடங்குச்சு. இது என்ன அப்படின்னா, நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் விவாதிக்கலாம். அது ஷெட்யூல் ஆயிருக்கணும் அப்படின்ற கூட அவசியம் கிடையாது. எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் பற்றி அவையில் பேசலாம். சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அப்போ இருந்தாங்கன்னா அது சம்மந்தமாக இமீடியட்டான ஒரு பதில் அப்படின்றதும் கொடுக்கப்படும். அதுதான் 0 ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 0 ஹவரை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, மற்ற எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ரொம்ப கச்சிதமாக பயன்படுத்தினாங்க. இதில் டிஆர் பாலு அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டாரு. அந்த ஒரு வார்த்தை பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும், மூத்த அமைச்சர்கள் தொடங்கி அத்தனை பேருக்கும் கடுமையான கோபத்தை கொண்டு வந்துருச்சு. They wanted to create some problem. They went to the court and got a judgment from the RSS judge. The judge, see, the judge himself, sir, the judge himself has said, this amounts to casting aspersion on the judiciary. Honorable member T.R. Balu is a senior member of the House. He cannot pass aspersion on the judiciary, and he has named RSS judge. I am sorry to say that. என்ன சொன்னாரு? இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோவில்ல இப்படியான ஒரு சர்ச்சைக்குரிய தீர்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய நீதியரசர் GR சுவாமிநாதன் ஒரு RSS நீதிபதியா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். ஏன்னா நாடாளுமன்றத்தில் ஒரு நீதிபதிகள் பற்றி பேசும் பொழுது இப்படியான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட மாட்டாது. ஏன்னா அப்படி சொல்லக்கூடிய உறுப்பினர்களுக்கு எதிராக ப்ரிவிலேஜ் மோஷன்லாம் கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால பெருசாக அதை பண்ண மாட்டாங்க, நீதிபதிகளை இப்படி விமர்சிக்க மாட்டாங்க. ஆனால் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இறங்கி அடிக்கணும் முடிவு பண்ணியிருந்தாங்களா என்னன்னு தெரியல, பயங்கரமாக GR சுவாமிநாதன் அவர்களை அட்டாக் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜக தமிழ்நாட்டில் பெரிய மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மத நல்லிணக்கம் அப்படின்றது தமிழ்நாட்டுடைய அடையாளமாக இருக்குது. நாங்கள் மசூதிக்கு இந்துக்கள் போவாங்க, இந்துக்களுடைய கோயில்களுக்கு இஸ்லாமியர்கள் நன்கொடை வழங்குவாங்க. ஒரு ஊரில் தேர் திருவிழா நடக்குது அப்படின்னா எல்லா மதத்துக்காரங்களும் சேர்ந்து அதை பண்ணுவாங்க. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மசூதிகளுக்கு 2 மதத்தை சேர்ந்தவங்களுமே போவாங்க. வேளாங்கண்ணியுடைய அந்த சர்ச்சுடைய மத நல்லிணக்கம் அப்படின்றது உலகத்துக்கே எடுத்துக்காட்டா இருக்கு. அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருந்தாங்க பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதுலயும் குறிப்பா மூத்த அமைச்சரா இருக்கக்கூடிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு, நீங்க ஒரு நீதிபதியை பத்தி இப்படி பேசுனது சரியே கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கும் நல்லது கிடையாது, உங்களுடைய கட்சிக்கும் நல்லது கிடையாது அப்படின்ற ஒரு மிரட்டல் துணியில பேசுறாரு. இந்த மிரட்டல் வந்த உடனேயே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையா கொந்தளிச்சிடறாங்க. எந்திரிச்சு நின்று, அது எப்படி நீங்க எங்களை அவையில வச்சுக்கிட்டே இப்படி மிரட்டுவீங்க, உங்க மிரட்டல்லாம் எங்க கிட்ட எடுபடாது, நீங்க வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோங்க, ஒரு சபையிலேயே வச்சு நீங்க இப்படி மிரட்டுறீங்கன்னா அப்ப நீங்க வெளியே என்னென்னலாம் பண்ண பார்ப்பீங்க அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் எதிரில் நின்று கடுமையா சாடுறாங்க. எல்முருகன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றதுனால மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள் எந்திரிச்சு நின்று பேச தொடங்குறாரு. வழக்கத்துக்கு மாறா அவர் பேசுறதுக்கு நிறைய நேரம் அப்படின்றத சபாநாயகர் அவர்கள் ஒதுக்கி இருந்தாரு. அவர் என்ன பேசுறாரு? திமுகவை கடுமையா அட்டாக் பண்ணி பேசுறாரு. ஒரு நீதிமன்றத்துடைய ஒரு உத்தரவை கூட பின்பற்ற முடியாத, ஜனநாயகமே இல்லாத ஒரு அரசு அப்படின்றது தமிழ்நாடு அரசா அப்படி இருக்குது. காவல்துறையினர் பக்தர்கள் மீது கடுமையான ஏவலை அவங்க பண்ணியிருக்கிறாங்க, தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு கடுமையா விமர்சிக்கிறாரு. 2 தரப்பும் மாறி மாறி கடுமையான கூச்சல் அப்படின்றத போடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சபாநாயகர் சரி இந்த விவகாரம் போதும், நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம் அப்படின்னா 2 தரப்புமே அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. திமுக உறுப்பினர்கள் பேசின அத்தனை விஷயங்களையுமே அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு பாஜக உறுப்பினர்கள் குரல் எழுப்ப, இன்னொரு பக்கம் இல்ல இந்த விஷயத்துல உடனடியா விரிவான விவாதம் நடத்தணும், அது வரைக்கும் அவையை நடத்த விட மாட்டோம் அப்படின்னு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கடுமையா பேசுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திமுக உறுப்பினர்களுக்கு சப்போர்ட்டா வந்துடுறாங்க. ஏற்கனவே துரை வைகோ மாதிரியான கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் சமாஜ்வாதி, அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி, இவங்க எல்லாரும் கடுமையா
பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக இதே தான் பண்றாங்க. உத்தரப்பிரதேசத்துல இதை தான் பண்ணாங்க, மத்திய பிரதேசத்துல, மகாராஷ்டிரால, ராஜஸ்தான்ல அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் இப்படி பிரிவினை வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மதநில நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய விஷயத்துல பாஜக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகளும் உதவிக்கு வரவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்னும் பூஸ்டப் ஆயிருது. அவங்க விடாம தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சாதாரண அலுவல்கள், அதாவது அந்த பூஜ்ய நேரம் முடிஞ்சு மற்ற அலுவல்கள் தொடங்குச்சு அப்படின்றதுனால இந்த விஷயம் அப்படியே மட்டுப்பட்டு இருந்துச்சு. ஆனாலும் கூட வரக்கூடிய நாட்களில் நாங்கள் அது தொடர்ச்சியாக நாங்கள் விவாதத்துக்கு நாங்கள் புஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்றாங்க. இப்போ அவங்க என்ன நம்புறாங்கன்னா, இந்த திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றக்கூடிய விவகாரம் அப்படின்றது கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிருச்சு. ஏன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு அந்த தீபம் ஏற்றது அப்படின்றது தான் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு அடுத்த நாள் ஒரு வாரம் கழிச்சு பண்றது அப்படின்றது ஆகம விதிகள் படி கிடையாது அப்படின்றதுனாலையும் திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம் அந்த ஆகம விதிகளை சுட்டிக்காட்டி இன்னொரு தடவை நாங்க வந்து இந்த வருஷம் கார்த்திகை தீபம் அப்படின்றத ஏற்ற அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல கனிமொழி அவர்கள் பயன்படுத்தின வார்த்தை அப்படின்றது பத்திரிகையாளர்களை சந்திச்சப்போ பயன்படுத்தின வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க அதாவது இந்த மனு போட்டவங்களாகட்டும், பாஜகவினராகட்டும், இந்து முன்னணியாகட்டும், இவங்க எல்லாம் அந்த குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அங்கதான் தீபம் ஏற்றணும்னு சொல்றாங்கல்ல, அது வந்து உண்மையான தீபம் ஏற்றக்கூடிய இடமே கிடையாது. அது ஆங்கிலேயர்கள் காலத்துல வைக்கப்பட்ட ஒரு சர்வேக்கல், அதாவது இதுதான் அப்படின்னு ஒரு ஒரு எல்லை கல்லா வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல தீபம் ஏற்றணும்னு கேட்கறதே வந்து இந்துக்கள் மனதை வந்து புண்படுத்தக்கூடிய விஷயம். நாங்க வந்து இவ்வளவு ஆயிரம் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம், இந்து மதத்துக்கான நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களை இப்படி ஒரு இந்து விரோத கட்சி அப்படின்னு கட்டமைக்கிறத எங்களால் ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறாரு. எல்முருகன் அவர்களும் அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சா இருந்தாரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை பத்தி எந்த விஷயத்தையும் அவையில பேசவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாள் அப்படின்றதுனால பெரும்பாலான அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊருக்கு போயிட்டாங்க, சென்னைக்கு போயிட்டாங்க அப்படின்றதுனால பாரதிய ஜனதா கட்சியினருக்கு அவங்களுடைய கூட்டணியிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து கூட்டணியா வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்றதனையும் பார்க்க முடிஞ்சுது. ஆனாலும் கூட விடமாட்டாங்க. இது வெறும் நாடாளுமன்றத்துக்குள்ள தொடரக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் தெருவில் இவங்க நீ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போறதுக்கு ரெண்டு தரப்புமே ரொம்ப தயாரா இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே நல்ல சட்டையெல்லாம் தூக்கி விட்டுக்கிட்டு ஒரு சண்டை செய்யறதுக்கான ஒரு ரெடியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை இம்பீச் பண்ணணும், அதாவது அவரை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள்லையும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம், ஏற்கனவே எஸ்ஐஆர் விவகாரம் நாடாளுமன்றத்தில் எப்படியான ஸ்தம்பிப்புகளை செஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை முன் வச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல ஒரு பெரிய அனல் வீச போகுது அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும் பொழுது யாருக்கு சாதகமாக வரப்போகுது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே தமிழ்நாடு அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களத்தில் பெரிய ஒரு ஒரு விவாத பொருளாகவும் முக்கியமான கருப்பொருளாகவும் மாறப்போகுது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. டெல்லியில் இது சம்பந்தமான நிறைய முக்கியமான தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்படி வரக்கூடிய அத்தனை தகவல்களையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு டெல்லியிலிருந்து நேரடி கள தகவல்களாக வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சேனலில் மட்டும்தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.